ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமுவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே சாவித்திரி தாமரையும் ஒரு பிளான் போடுறாங்க. இந்த மாதிரி அவள் கையில் இருக்கிற கயிறு கழண்டி போடுற மாதிரி போடணும்டி அப்படின்னுவாங்க. ஐஸ்வர்யா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. தாமரையும் சாவித்திரியுமே யாருக்குமே தெரியாமல் ஐஸ்வர்யா ரூம்குள்ளார போயிட்டு ஐஸ்வர்யா கையில் கட்டிட்டு இருக்கிற அந்த ரெட் கலர் கயிறை பார்த்தீங்கன்னா அசாது வந்து கழட்டிடுவாங்க. ஐஸ்வர்யாக்கு இது தெரியாது. கழட்டிட்டதும் அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அம்மா கழட்டிட்டோம், இனி அவ கண்டிப்பாக நம்ம என்னதான் பண்ணாலும் பயப்படவாள்ன்றாங்க. கண்டிப்பாக பயப்படுவாடி, நீ எதுக்கும் கவலைப்படாது, இனி பாரு அம்மா என்ன செய்கிறேன்னு மட்டும்ன்றாங்க. சாவித்திரி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி பேயெல்லாம் சவுண்ட் விடுற மாதிரி விடுவாங்க. உடனே இது என்ன சவுண்ட் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. அப்புறமா பார்த்தா கையில் கயிறுமே இருக்கிறது. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. பேய் உருவத்தில் சாவித்திரி தாமரையும் வந்து பேய் வேஷம் போட்டுட்டு வந்து அந்த லைன்ல போற மாதிரி இந்த கொலுசு சத்தம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஐஸ்வர்யாக்கு பயம் வந்துடுது. யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னும் அதிகமான சத்தம் வந்துடுது. ஐயோ, இதெல்லாம் வச்சு பார்த்தா பயமா இருக்கே, என்னன்னு ஒன்றும் தெரியலையேன்றாங்க. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம போய் வேற சொல்லியிருக்கோம், அந்த கருப்பசாமி நம்ம சும்மாவே விடாது போலியே அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா அடுத்த பயத்துல என்ன சொல்ல போறாங்க, உண்மைகளை சொல்லிடுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.